ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான். எஸ், ஃப்ரைடே சாயங்காலம் 7:30 மணிக்கு மேட்ச் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அந்த மேட்ச் ரிவ்யூ போட்டோம். டெல்லி கேபிட்டல்ஸோட யாரும் பார்க்கல. பிடிக்குது இல்லையா எனக்கு பாருங்கள், என்று கல்ல வைக்கிறேன். ரைட், இப்போது என்ன பேச போகிறேன்? நான் ஃப்ரைடே மேட்ச்சை பற்றி தான் போலிங் காம்பினேஷன் அண்ட் பிச் ரிப்போர்ட்டு, என்ன பிளேயிங் லெவன் இருக்கணும்னு என்ன ஒப்பீனியன் தரேன். அது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், யார் என்ன கமெண்ட் போட்டாலும் ஒரே கமெண்ட்டு இல்லை மேக்ஸிமம் போனால் 2 கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. ஏன்னா சில பேர் 4-5 கமெண்ட் போடுறாங்க பெருசாக, அது அவங்களே தூக்கிடுவாங்க. நாங்கள் எதுவும் பண்ணணும்ல, எங்களுக்கு 2 தான் காட்டுது. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ஒரே கமெண்ட்டில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, ஒரே கமெண்ட்டில் போடுறது பெட்டர். ரைட், இன்னொரு சேனல் இருக்குது எனக்கு, பாலர் ஸ்பீக்ஸ். நம்ம அதில் என்ன பண்ணுறேம்மா, நிறைய சினிமா விமர்சனம் இருக்குது, என்னோடய வீலாக் நிறையா இருக்கும். ஏன்னா துபாய் போனது, சிங்கப்பூர், தாய்லாந்து, லண்டன், அமெரிக்கா போன பற்றிலாம் நிறைய போட்டிருக்கேன் வீடியோ. சென்னை மெட்ராஸ் எப்படி இருந்தது 30 வருஷம் முன்னாடி, பஸ்ஸு, ரயிலு, அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போய் பாருங்கள். ஆச்சா. அண்ட் பாலர் ஸ்பீக் சேனல் பேர். எனிவே விஷயத்துக்கு போய்டுவோம். சிஎஸ்கே எஸ், அண்ட் ஃபஸ்ட்டு மேட்சை தோற்றுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்கிட்ட. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதான் தெரியுமே அப்படிங்கிறீங்களா? எஸ், எனக்கும் தெரியாது. சரி, இப்போ வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் ரைவல்ரின்னா என்ன, ஆர்ச் ரைவல்ஸ்னால் என்ன? நிறைய பேர் சொல்லுவீங்க சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸார்னு, இல்லைனா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபின்னு. நோ, ஆக்சுவலாக ஆர்ச் ரைவல்னால் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா ரெக்கார்டு அப்படி சொல்லுது. எஸ், ஈவன் ஸ்டீவனாக இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவலாக, அதுதான் ஆர்ச் ரைவல்ங்கிறது, நாட் ஒன் சைடடாக ஜெயிக்கிறது. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸே பாருங்களா, மும்பை இந்தியன்ஸ் 21 ஜெயிச்சிருக்கு, சிஎஸ்கே 18 தான். சிஎஸ்கே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி 13 தான் ஜெயிச்சு, சிஎஸ்கே 21 ஜெயிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒன் சைடட் மாதிரி தான். ஆனால் அந்த பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 மேட்ச் விளையாடுறது, ஆளுக்கு 16 ஈக்குவல், 50-50. அதனால தான் சொல்கிறேன், வெரி ஈக்குவல்லி 2 வெல் பேலன்ஸ் டீம் எது 18 வருஷமாக விளையாடிட்டு இருக்காது. நத்திங் வென்ட் ரைட் ஃபார் சிஎஸ்கே. குவாஹாட்டியில் சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வர விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, இட் ஹேப்பன்ஸ், அதுக்காக எல்லா மேட்சும் அதே மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. சேப்பாக்கு நல்ல மேட்ச்சு, அண்ட் சேப்பாக் இஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஐகானிக் கிரவுண்ட் இன் இந்தியா. ஆமாம், ஏன் நீ சென்னையில் இருக்கிறனால சொல்கிறியா அப்படிங்க? அதனால் இல்லை, ஃபஸ்ட்டு ரஞ்சி ட்ராஃபியை சென்னையில் தான் விளையாண்டாங்க, மெட்ராஸ். அப்போ எப்போ தெரியுமா, 92 வருஷத்துக்கு முன்னாடி, 4th நவம்பர் 1934. அந்த அளவுக்கு ஐகானிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் சேப்பாக்குங்கிறது அந்த பிச்சு. இது வரைக்கும் 91 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்காங்க. அதில் 58 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 164 ரன்ஸு. அண்டு ரீசெண்டாக ரீலைடு பிச்சு கொஞ்சம் மாற்றிருக்காங்க, சர்ஃபேஸ் எல்லாம் பிச்சர்ஸ் கொஞ்சம் மாறிச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச் நடக்க போதாங்க. ஆனால் T20 வேர்ல்டு கப் இங்கே நடந்தது. அதை நீங்கள் பெஞ்ச் மார்க்காக வச்சிங்கன்னா ஹியூஜ் ஸ்கோர், ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன், யூஎஸ்ஏவே இங்கே அடிச்சது வேர்ல்டு கப்பில். யூஎஸ்ஏ 2 மேட்ச் நடந்தது. ஒன்றில் வந்து 196 for 6, 199 for 4. நியூசிலாந்து ஒரு வாட்டி 178 for 2, 5 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான் 200 for 4. இந்தியா ஒன்று விளையாடுது, ஜிம்பாவே கூட விளையாண்டாங்க, சூப்பர் 8. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா கூட விளையாடணும், ஆஸ்திரேலியா தான் குவாலிஃபை ஆகலையா, அதனால் ஜிம்பாவே வந்தாலும் அதில் இந்தியா 256 for 4. ஷிவம் டுபைக்கு பேட்டிங்காக இல்லைன்னா பாருங்கள், ஹார்திக் பாண்டியா 50, திலக் வர்மா 44, அபிஷேக் 55, இப்படி தான் அடித்தாங்க. அதனால் பேட்டிங் சர்ஃபேஸ் வெரி குட் ஃபார் பேட்டிங் அண்ட் கரெக்ட் டைம் ஃபார்முக்கு வர்றதுக்கு. யாருக்கு, ஆயுஷ் மாத்ரே ஆகட்டும், ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் ஃபார்மில் தான் இருக்கார். அன்றைக்கி நல்லா பிளான் பண்ணி தூக்குனார் ராயன் பராக். அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஹவு சஞ்சுஸ் விக்கெட் வாஸ் பிளான் அண்ட் ட்ராப்ட் இஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம சிஎஸ்கே ஃபேனு ஃபுல்லாக எல்லோ ஆர்மிக்கு எதிராக பேட்டிங் பிச்சு வேறு. யூ வில் சி அ டிஃப்ரெண்ட் சஞ்சு சாம்சன். ரைட், அவர் வேர்ல்டு கப்லேருந்து அடிச்சிட்டு இருக்காரு. முக்கியம் உங்களுக்கு ருத்ராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே பார்ப்போம். அண்ட் பிளேயிங் லெவலில் என்ன கேட்டிங்கன்னா இப்படி இருக்கிறது தான் பெட்டர். ருத்ராஜ், சஞ்சு, ஆயுஷ் மாத்ரே, அதை மாற்ற மாட்டாங்க டாப் 3. நம்பர் 4 மேத்யூ ஷாட்டா, பிரேவிஸ் ஃபிட்டாக இருந்தால் மேத்யூ ஷாட் எடுத்துடலாம். அண்ட் நம்பர் 5 சிவம் டுபே. நம்பர் 6 கார்த்திக் சர்மா. பட் அகைன், நான் உருவில் பட்டேல் விளையாட வைக்கணும்னா நீங்கள் உருவில் பட்டேல் தூக்கி நம்பர் 4 போட்டு கார்த்திக் சர்மாவை எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா மேத்யூ ஷாட் 5, டூபே 6 ஆகிடும். ஏழாவது கண்டிப்பாக ஜெவி ஓட்டனுக்கு பதில் அகில் ஹுசைனை கொண்டு வாங்க. ஏன்னா அகில் ஹுசைன் வெரி குட் ஸ்பின்னர், வெரி குட் ஃபீல்டர் ஆல்சோ, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சேப்பாக்கு குட் ஃபார் ஸ்பின்னர்ஸ், பேட்டிங்கு ஒரு பண்ணுவார். ஜெமி ஓட்டன் அந்த பவுலிங்லாம் இந்த பிச்சில் எடுபடாது என்ன கேட்டிங்கன்னா, இல்லைனா ரியல் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மேட் என்ட்ரி மாதிரி. அப்வியஸ்லி 150 பாரு, மேட் என்ட்ரி, கம்போஜ் அண்ட் கலீல், இதுதான் என்னோட இது. இம்பேக்ட் சபா, சர்ஃப்ராஸ் கான் அண்ட் பிரசாந்த் வீர். ஆச்சு, அவங்க சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. பிரபு சிம்ரன், பிரியான்ஸ் ஆரியா அண்ட் கூப்பர் கொல்லி,
ಶ್ರೇಯಸ್ ಅಯ್ಯರ್, ನೆಹಾಲ್ ವಧೇರಾ, ಮಾರ್ಕಸ್ ಸ್ಟೋನಿಸ್, ಶಶಾಂಕ್ ಸಿಂಗ್, ಮಾರ್ಕೋ ಜಾನ್ಸನ್, ಸೇವೇರ್ ಬಾಟ್ಲೆಟ್, விஜயகுமார், வைசக் அண்ட் ஹர்ஷதீப் சிங், இம்பேக்ட் சப்பா, சாஹல் வருவார். இன்னொரு ப்ளஸ் இவருக்கு என்னென்னா, நம்ம ருத்ராஜுக்கு தோனி இருப்பார் டக் அவுட்டில். ஆமாம், ஏன்னா அவர் குவாஹாட்டிக்கு போகல, குவாஹாட்டி ட்ராவல் பண்ணல, சிஎஸ்கே சென்னையில் தான் இருந்தார். கண்டிப்பாக டக் அவுட்டில் இருப்பார். அதுவே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், கான்ஃபிடென்ட் பூஸ்ட்டு ருத்ராஜ் அண்ட் டீமுக்கு. அண்ட் பிரேவைஸை பற்றி கிளாரிட்டி இன்னும் தெரியல, எஸ்ஆர்னோ விளையாடு வரா இல்லையான்னு. பஞ்சாப் கிங்ஸ் போன வருஷம் ரன்னர் அப்புங்க 2025, திடீர்னு நல்ல விளையாடுன்னு கேட்பீங்க. காரணம் இருக்குது. ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், அந்த நியூ காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதெல்லாம் போன வருஷம் ஃபைனல் விளையாடாங்க ஆர்சிபிக்கு எதிராக. த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங், கூப்பர் கொன்லி 70 வேறு அடிச்சிட்டார். அது இல்லாமல் சாஹல், இந்த பிச்சில் சாஹல் வில் பி வெரி எஃபெக்டிவ். போன மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாருங்க. சுப்மன் கில்லையும் பட்லரையும் வந்து அவுட் பண்ணார் சால். தே மைட் பிரிங் இன் ஹர்பித் பிரான் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிச்சில் அவர் உள்ள கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 11ல். இல்லை எப்படி பண்ண போகிறாங்க தெரியல. இப்போ ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உட்கார வைக்கணும். அது ரிக்கி பாண்டிங் பிரச்சனை, அது அவர் பார்த்துப்பார். விஜயகுமார், வைசக்கும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். 3 விக்கெட் வேறு எடுத்தார் போன மேட்ச்சில். போன சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவர். ரீலேடு சர்ஃபேஸ் வேறு, இப்போ பிச்சா மாய்ச்சர் இருக்கும் கண்டிப்பாக அண்டர்நீத்து. அதனால் அந்த இடத்துல விஜயகுமார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடிட்டா போதும். ஸ்டார்டிங்கில் அட்டாக்ல வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவரில் விக்கெட்டே விழாமல் இருந்தால் பெட்ரு. கண்டிப்பாக 200 எதிர்பார்க்கலாம். 190+ கம்பல்சரி ஜெயிக்கணும்னா. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க 58 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சொரேன முதல்ல அதே மாதிரி 50-50 சான்ஸ் தான், யார் வேணால் ஜெயிக்கலாம் இந்த மேட்ச்சு. சிஎஸ்கேக்கு கொஞ்சம் எட்ஜ் எக்ஸ்ட்ரா தரேன் பிகாஸ் ஆஃப் க்ரௌட். அண்ட் தோனி வேறு இருப்பார் டக் அவுட்டில். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் நடக்கும். மார்க்கோ ஜான்சன் இவங்க பார்த்து விளையாடணும். நாட் ஓன்லி விஜயகுமார், வைசாக். இந்த மார்க்கோ ஜான்சனில் அவர் ஹைட், சாய் சுதர்சன் அவர் தான் அவுட் பண்ணார். அதுக்காக சொல்ல, அவர் ஹைட் இஸ் எ ஹியூஜ் அட்வான்டேஜ் அவருக்கு. அது நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மரீனா பீச்சிலேருந்து கடல்லேருந்து ஏர் வரும் நல்லா. அந்த ப்ரீஸ் எந்த பக்கம் வருது பார்த்து அது தகுந்த மாதிரி பவுலரை யூஸ் பண்ணணும் நீங்கள். அகெயின்ஸ்ட் த விண்டு சில பேர் நல்லா போலிங் போடுவாங்க, வித் த விண்டு நல்லா போடுவாங்க. ஏன்னா மரீனா பீச் சைட்லேருந்து தான் உங்களுக்கு காற்று வரும். இந்த பக்கம் வந்து வராது. வால்டாக்ஸ் ரோட்லேருந்து, வாலாஜா ரோட்லேருந்துலாம் காற்று வராது. ரத்னா கைப்பிலேருந்துலாம் ட்ரிப்ளிகனில் அது பார்க்கணும். அது பிச்சுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மண் இப்படி போட்டு பார்ப்பாங்க, எந்த பக்கம் மூவ் ஆகுது மண்ணுன்னு. அது தகுந்த மாதிரி எந்த எண்டிலேருந்து எந்த பவுலர் கொண்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பான எண்டில் தப்பான பவுலர் கொண்டு வந்தீங்கன்னா அடி தான் விழும். ஏன்னா ஸ்கொயர் பவுண்டரிலாம் சின்னதாக தான் இருக்கும். பெரிய லாங் பவுண்டரி தான், லாங் ஆன் மிட் ஆன் லாங் ஆஃப் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் பவுண்டரி லைன். 70+ மீட்டர்ஸ், இதெல்லாம் 60+ மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. அண்ட் எல்லாருமே ப்ரூவன் பிளேயர் தானே. சஞ்சு சாம்சன் சிங்கிள் ஹேண்டடாக 3 மேட்ச் ஜெயிக்க வச்சார் இந்தியாவை. கப்பு ஜெயிச்சதுக்கு அவர் தானே மெயின் ரீசன் ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டாக சொல்கிறேன். அண்ட் போலிங் அப்போ 150 அவங்க விளையாடுறது கஷ்டமாக இருக்கும் இந்த பிச்சில். போன மேட்ச்சில் 127 இருக்கும்போது 150, 250 யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கோர் வேணும்ல டிபெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் யூ டு ஃபைட். ஸோ இப்போ நல்லா 190+ போட்டாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின்னு. ஸோ யூ நீட் ரன்ஸ் ஆன் த போர்டு. பேட் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, அண்ட் புட் ப்ரெஷர். நம்ம ஒன்று நினைப்போம், ஃப்ளெமிங் ஒன்று நினைப்பார். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறது இதுதான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக? உங்கள் ஒப்பீனியன் எதுவும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட், பார்க்கலாம், ஜாலியாக இருப்பீங்க. இப்போ ஒரு மேட்ச் இருக்குது, கேகேஆர் மேட்ச். அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வர பொறுமையாக பார்த்தா தான். திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.